கேரளா மட்டும் இல்லைங்க, இந்தியா முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்று பண்ணா தீபக் ஒன்று பண்ணா ஜஸ்டிஸ் கிடைச்சாகணும். ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் உரிமை சட்டம் ஒன்று இயற்றணும்னு சொல்லிட்டு எல்லா ஆண்களும் வந்து பண்ணா இப்போ கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன? இந்த சிம்ஜிட்டாங்கிற பொண்ணு தீபக் அப்படிங்கிறவர் வந்து தன்னை செடியூஸ் பண்ணிட்டு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அந்த வீடியோவால வந்து பாத்தீங்கன்னா நிறைய பூகமுமே வெடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த தீபக் அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இறந்தும் போயிட்டாரு. சோ இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறோம். இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து இதுல ஏதாவது நாலேஜ் கெயின் பண்ணிக்க முடிஞ்சாவோ இல்ல நான் நரேட் பண்ண விதம் உங்களுக்கு பிடிச்சாவோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து பண்ணா உங்களுக்கு தேடி வரும். தீபக் அப்படிங்கிறவர் வந்து பண்ணா கேரளால கோழிக்கூட்ல வந்து பண்ணா வசிச்சுட்டு இருக்காரு. இவர் வந்து பண்ணா ஒரு ஃபேமிலி மேன். அந்த ஃபேமிலிக்கு வந்து பண்ணா இவர் தான் வந்து பண்ணா ஒரு பில்லராகவும் அந்த ஹோல் ஃபேமிலியுமே இவர் தான் நம்பி இருக்கு. இவர் வந்து பண்ணா ஒரு கார்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காரு. அதாவது கார்மெண்ட்ல ஒரு இன்சார்ஜாவோ இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் மேனேஜிங்லயும் வந்து பண்ணா இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது தீபக் அப்படிங்கிறவர் 16ஆம் தேதி வந்து ஒரு இடத்துல பஸ்ல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து டிராவல் பண்றாரு. அதே பஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபுளுசரா இருக்கிற சிம்ஜிட்டா அப்படிங்கிற பொண்ணு வந்து டிராவல் பண்றாங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ஃபுளுசரா கிட்டத்தட்ட 9K மேல வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இவங்களும் வந்து அந்த பஸ்ல டிராவல் பண்றாங்க. அப்படி டிராவல் பண்ண இவங்க வந்து பாத்தீங்கன்னா அதாவது இப்ப இவங்க பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்லணும்னா அப்படி டிராவல் பண்ண இவங்க ரொம்ப நேரமா தீபக் நோட் பண்ணிட்டே இருக்காங்க. தீபக் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பொண்ணுங்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா ஹராஸ் பண்றாவும் நிறைய பொண்ணுங்க செடியூஸ் பண்ணதாவும் இவங்க வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க. அப்படி நிறைய பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா செடியூஸ் பண்ணிட்டு இருந்த தீபக் வந்து பாத்தீங்கன்னா கையும் காலமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிம்ஜிட்டா என்ன பண்றாங்கன்னா கூட்டம் பஸ்ல வந்து பண்ணா கூட்டம் கம்மியானதுக்கு அப்புறம் இந்த தீபக்கு ரொம்ப பக்கத்துல போய் நிக்கிறாங்க. அப்படி நின்று அவங்க என்ன நிரூபிக்க பாக்குறாங்கன்னா இந்த தீபக் வந்து தண்ணியை செடியூஸ் பண்ணா அதை வீடியோ எடுத்து அதை வைரல் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்க வந்து பிளான் பண்றாங்க. ஆனா இவங்க நினைச்சது நடந்தான்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு கட்டத்துல வந்து பண்ணா அது நடக்கவும் ஆரம்பிச்சுட்டு எப்பனா கரெக்டா பஸ் நிற்கும் போது தீபக் வந்து பண்ணா பஸ்ஸை விட்டு இறங்கும் போது வந்து பண்ணா அவங்களோட ஆர்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட உடம்புல வந்து டச் ஆகுது. ஸோ அவள் தான் நான் நினைச்சது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து பண்ணா ஆன்லைன்ல போஸ்ட் பண்றாங்க. அப்படி போஸ்ட் பண்ணப்பட்ட வீடியோ வந்து ஒரு 18 Gen போஸ்ட் பண்ணிருப்பாங்க. அந்த ஒரு நாள்லயே அந்த வீடியோ வந்து பயங்கரமா வைரல் ஆகுது. கிட்டத்தட்ட 2 மில்லியன் வியூஸ்க்கு மேல வந்து இவங்களுக்கு கணிசமான அளவு ஃபாலோவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. ஆனா அந்த வீடியோ வந்து வைரல் ஆன உடனே வந்து கமெண்ட்ஸ்ல வந்து ஆண்களுக்கு வந்து இந்த தீபக் அப்படிங்கிறவர் வந்து ஒரு பாவம் இவரை வந்து சும்மா விடுக்கிறான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட ஆரம்பிக்கிறாங்க. இந்த தீபக் அப்படிங்கிறவர் பர்சனலா அட்டாக் பண்ணி ரொம்பவே வந்து கொச்சையா பேச ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு கட்டத்துல வந்து தீபக் அப்படிங்கிறவருக்கும் தெரிய வருது. இவரு வந்து இதனால ரொம்ப மன உளைச்சலுக்கு உள்ளாகிறாரு. இன்க்ளூடிங் சொல்ல போனா அவர் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க அவர் கூட இருக்கிறவங்க அவங்க அப்பா அம்மா இவங்க எல்லாருக்கிட்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த விசிட்டை பண்ணல என் மேலே ஃபால்ஸ் அலிகேஷன் வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப மனக்குமுறலோட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அப்படி இவர் சொல்லிட்டு இருந்த தீபக் அப்படிங்கிற ஒரு அவரோட ஓனர் கூட நீங்க ஃபீல் பண்ணாதீங்க நாம இதை லீகலா வந்து பண்ண ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களாமா. ஆனா மன அழுத்தம் தாங்க முடியாத தீபக் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 21ஆம் தேதி அன்னைக்கு காலையில வந்து பார்த்தீங்கன்னா தூக்கு மாட்டி வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. அப்புறம் நாங்க விஷயம் அப்படியே தலையிலாம இருக்கு. இந்த வீடியோ இவர் தற்கொலை பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த வீடியோ அந்த விஷயம் வந்து இன்னுமே பெருசாகுது. அவங்க அப்பா அம்மா வந்து பாத்தீங்கன்னா தீபக் அப்படிங்கிற அவரோட உடம்ப வச்சு அழுகுற வீடியோவும் அவரோட நண்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வருத்தமா இருக்கிற நிகழ்வு மீடியாக்கள் நிறைய பேர் வந்து கவர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த சிம்ஜிட்டா அப்படிங்கிற பொண்ணு போஸ்ட் பண்ணியிருந்தாங்களே வீடியோ அந்த வீடியோ வந்து எல்லாரும் வந்து டீட்டெயிலா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. எப்போ தீபக் இறந்ததுக்கு அப்புறம் இவங்க கமெண்ட்ஸ்ல போட்டு திட்டி ஒருத்தர் வந்து மன அழுத்தத்துக்குள்ளாக்கி சாவடிச்சிருவாங்களாமா. ஆனா அதுக்கப்புறம் நான் வந்து அந்த வீடியோ உண்மையா இல்லையா அந்த வீடியோட பாயிண்ட் ஆஃப் என்னங்கிறது அதுக்கப்புறம் தான் டீட்டெயிலா வந்து டீகோட் பண்ணுவாங்களாம். எப்பவுமே ஒரு விசிட்டை பற்றி நம்ம முழுதா தெரியாம ஒருத்தர் மேல ஃபால்ஸ் அலிகேஷன் வைக்கக்கூடாதுங்கிறதுக்கு இது வந்து ரொம்ப நல்ல உதாரணமா இருக்கு. என்னன்னா அந்த வீடியோவை அதுக்கப்புறம் டீட்டெயிலா பாக்குறவங்க வந்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு நோட் பண்றாங்க. அதாவது அந்த வீடியோ வந்து 20 செகண்டா இருக்கும். நானுமே அந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தேன். நீங்களுமே நிறைய பேர் அந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துருப்பீங்க. அந்த 20 செகண்ட் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா தீபக் அப்படிங்கிற ஒரு ஆம் வந்து அந்த பொண்ணு எங்கேயுமே டச் பண்ணியிருக்காரு. ஆனா கரெக்டா பஸ் நிற்கும் போது ஒரு ஷேக் இருக்கும். அங்கிருந்து இறங்கும் போது கூட்டத்துல இறங்குவாங்கல்ல அப்போ மட்டும் தான் அவரோட ஆம் அங்க டச் பண்ணியிருக்கோம். ஆனா கவனிக்கப்பட வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆம் வந்து பாத்தீங்கன்னா வேணும்னே வந்து பாத்தீங்கன்னா அவரு அவங்கள டச் பண்ண மாதிரி இருக்காரு. அது வந்து ஒரு எதர்ச்சியா ஒரு நார்மலா ஒரு நடக்கக்கூடிய விஷயம் மாதிரி தான் இருக்கும். ஆனா அந்த விஷயம் நடந்தது கூட செகண்டரி தான். ஆனா அந்த பொண்ணோட ஃபேஸ் தான் ரொம்ப நோட் பண்ணி பார்க்கணும். இது வந்து முழுக்க என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான். இந்த பொண்ணு வந்து சோசியல் மீடியா ஃபேம் ஆகிறதுக்காக ஒரு கண்டென்ட்டுக்காக இது வந்து கிரியேட் பண்ணிருக்கலாம்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா அந்த தீபக் அப்படிங்கிறவர் ரொம்ப க்ளோஸா நெருங்கி நிற்கும். எப்படி நெருங்கி நிற்குது இப்போ உங்க கை வந்து பண்ணி உங்க கை என் மேல பண்ணணும் அதை நான் வீடியோ எடுக்கணும் அந்த ஒரு மைண்ட் செட்லயே நெருங்கி நிற்கிற மாதிரி இருக்கும். அவர் கை வந்து பண்ணா கரெக்டா அந்த பொண்ணோட உடம்புல டச் ஆகும் போது அந்த பொண்ணோட மூஞ்சில லைட்டா ஒரு சிரிப்பு இருக்கும். ஸோ அந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா டீட்டெயிலா பார்த்தா உங்க எல்லாருக்குமே அது வந்து பாத்தீங்கன்னா புரியும். அந்த வீடியோவை டைட்டில் படிக்காம மொட்டையா அந்த வீடியோ எவனாரு பார்த்தானா இதுல என்னடா இருக்கு அப்படிதான் நினைச்சிருப்பான்.
ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த டைட்டில் பார்த்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் தீபக்கை வந்து பாத்தீங்கன்னா திட்ட ஆரம்பிச்சாங்க. ஆனா அந்த வீடியோ டீப்பா பார்த்தா அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா வேணும்னு சொல்லிட்டு அந்த வீடியோ கிரியேட் பண்ண மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சுட்டு அவ்வளவுதாங்க. உடனே வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை வந்து பாத்தீங்கன்னா போட்டு எல்லாரும் திட்ட ஆரம்பிச்சாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கேஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ன இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு மேல தப்பு இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு யாரும் விசாரிக்கல. அந்த பொண்ணை வந்து பாத்தீங்கன்னா உடனே திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பொண்ணு என்ன பண்ணிருச்சுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து தன்னை டிஃபெண்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு வீடியோ வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு போஸ்ட் பண்ணிச்சு. அதாவது இந்த தீபக் அப்படிங்கிறவருக்கு ஒரு சைக்கலாஜிக்கல் இஷ்யூ இருக்கு. அதான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன்ல, இவரு வந்து பண்ணா நிறைய பொண்ணுகள்ட்ட இது வந்து பண்ணாரு, ட்ரை பண்ணாரு. சோ நானும் போய் பக்கத்துல இருந்தா ஏன்டி ட்ரை பண்ணுவாரான்னு சொல்லி பாக்கடான்னு போயிட்டு பக்கத்துல இருந்தா பட் ஏன்டியா வரும்னா அவர் அதை வந்து ட்ரை பண்ணாரு அப்படின்னு இந்த பொண்ணு வந்து பண்ணா ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிச்சு. ஆனா அதுக்கப்புறமும் கூட வந்து பண்ணா நிறைய பேர் இந்த பொண்ணு போட்டு அடிக்க ஆரம்பிச்சவும் அந்த பொண்ணு வந்து அந்த வீடியோ அதாவது ஃபர்ஸ்ட் போட்டு அந்த வீடியோவை டெலிட் பண்ணிட்டு அந்த பொண்ணோட அக்கௌண்ட் வந்து பண்ணா தலைவர் மறைவாயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து இந்த விஷயம் இன்னுமே வந்து பெருசா வெடிக்க ஆரம்பிக்குது. நிறைய மீடியாக்கள் இந்த விஷயத்தை எடுத்து பேச ஆரம்பிக்கிறாங்க. தீபக்கோட அப்பா அம்மா வந்து அழுவுற வீடியோக்கள் வந்து நிறைய வந்து வெளிவர ஆரம்பிக்குது. அவங்க வந்து தீபக்கோட அப்பா வந்து கோழிக்குட் ஸ்டேஷன்ல போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து இந்த பொண்ணு மேல கேஸ் ஃபைல் பண்றாரு, கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. என்னோட பையன் வந்து மரணத்துக்காக தூண்டின விஷயத்துல இந்த பொண்ணு மேல கேஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஃபைல் பண்றாரு. அப்படிங்கிறவங்களோட அம்மா வந்து பாத்தீங்கன்னா கேரளாவோட கமிஷனரியே பாட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு மேல வந்து நடவடிக்கை எடுக்கும் மாதிரி கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருக்க கலெக்டரை வந்து பாத்தீங்கன்னா மீட் பண்ணி இந்த பொண்ணு மேல வந்து பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு மேல வந்து பாத்தீங்கன்னா புகார் கொடுத்திருக்காங்க. அப்படி இருக்கும் போது கேரளாவோட மனித உரிமை ஆணையம் வந்து பாத்தீங்கன்னா கேரளாவோட டிஜிபிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டர் பாஸ் பண்றாங்க. என்னன்னா இந்த கேஸை வந்து பாத்தீங்கன்னா 7 நாளைக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணி இதோட ஃபுல் டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு மனித உரிமை ஆணையம் வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருந்தாங்க. அப்படி அவங்க கேட்ட உடனே வந்து பாத்தீங்கன்னா கோழிக்கோட் போலீஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த பொண்ணை வந்து தீவிரமா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பஸ்ல யாரே இருந்தா அவங்க கிட்ட என்னென்ன விஷயம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்களே வந்து தேடி கண்டுபிடிச்சு அவங்கள்ட்டயும் வந்து டீடைல்ஸ் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வந்து இந்த பொண்ணை தேடி அந்த பொண்ணோட வீட்டுக்கு போகும்போது வந்து அந்த பொண்ணு வந்து அந்த வீட்டுல இல்ல. பட் அந்த பொண்ணோட போன் வந்து அந்த இடத்துல அந்த வீட்டுல வந்து கிடைச்சிருக்கு. அதை வந்து கேப்சர் பண்ண அந்த போலீஸ் வந்து அந்த வீடியோ உண்மையாலுமே கேமரால தான் எடுக்கப்பட்டதா, அது மட்டும் இல்லாம அந்த வீடியோல ஏதாச்சும் ஏஐல வந்து ஜென்ரேட் பண்ணிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இது ஃபர்தரா விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஆனா அந்த பொண்ணு வந்து அது வரைக்கும் கிடைக்கல. ஆனா இன்னைக்கு புதன்கிழமை இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா போலீஸ்காரங்க வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. சோ ஆனா இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்தரா வந்து பாத்தீங்கன்னா என்ன டீடைல்ஸ் சொல்லி தெரிய வரல. சப்போஸ் அந்த பொண்ணு மேல வந்து பாத்தீங்கன்னா 3 தரப்புல வந்து பாத்தீங்கன்னா கேஸ் வந்து ஃபைல் பண்ண வந்து வாய்ப்பு இருக்கு. அதாவது 3 வழக்குகள் கீழே அந்த பொண்ணு மேல கேஸ் ஃபைல் பண்ண வாய்ப்பு இருக்கு. தோராயமா சொல்ல போனா ஒரு 10 வருஷத்துக்கு மேல அந்த பொண்ணுக்கு ஜெயில் தண்டனை, 1 கோடி ரூபாய்க்கு மேல ஃபைன் வந்து போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதா சொல்லிட்டு இப்ப இன்டர்நெட்ல வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு மேல வந்து பாத்தீங்கன்னா தப்பு இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நிரூபிக்கப்படல. அது நிரூபிக்கிறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் அந்த பொண்ணை வந்து பாத்தீங்கன்னா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. பட் இப்படி வந்து பண்ணிட்டீங்கன்னா பண்றதுதான் தப்பு. இதுக்கு முன்னாடி இப்படி பண்ணிதான் வந்து பாத்தீங்கன்னா தீபக் அப்படிங்கிறவரை வந்து பாத்தீங்கன்னா நெட்டிசன்களே வந்து பாத்தீங்கன்னா கொண்டாடாதான் அர்த்தம். இந்த பொண்ணு என்ன வீடியோ எடுத்து போட்டனாலும் அதை வந்து பாத்தீங்கன்னா நெட்டிசன்கள் வந்து கொஞ்சம் நோட் பண்ணி பார்த்து அதுல வந்து பாத்தீங்கன்னா தப்பு இருக்கா இல்லையான்னு பாத்துக்கணும். ஒரு பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆண் மேல ஒரு அலிகேஷன் வச்சாவே அந்த ஆண் தப்பா இருப்பான்னு சொல்லிட்டு நினைச்சு அந்த ஆணை திட்டினால்தான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா இறந்து போயிட்டாரு. இந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு நோட் பண்ணிக்கணும். எப்பவுமே நம்ம கிட்ட ஒருத்தங்க தப்பா நடந்துட்டாங்கன்னா பஸ்லயும் சரி டிராவல்லையும் சரி ஆன் ஸ்பாட் அவங்கள வந்து பாத்தீங்கன்னா பிடிச்சி போலீஸ்ல வந்து அப்படின்னா ஒப்படைக்கணும். இல்லைன்னா பஸ்ஸை விட்டு இறங்க இந்த மாதிரி வீடியோ கூட எடுத்துட்டு பஸ்ஸை விட்டு இறங்கினோடனே போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்கள வந்து பாத்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ண வைக்கணும். அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா ரியாக்ட் பண்ணணும். ஆனா இந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா அந்த ரியாக்ட் பண்ண விட தான் தப்பு. என்னோட அலிகேஷன் படி வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு அதை வந்து பாத்தீங்கன்னா ஃபால் அலிகேஷனா வச்சிருக்கா நிறைய வந்து பாத்தீங்கன்னா சான்சஸ் இருக்கு. சோ இந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பொண்களுக்கு மட்டும் இல்லைங்க, ஆண்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா பஸ்ல சேஃப்டி இல்ல. நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நடக்கிறது சகஜமாவே இருக்கு. அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அப்படிப்பட்ட இடத்துல வந்து இது நடக்கும்போது ஆன் ஸ்பாட்ல வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா கூட இருக்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நிப்பாங்க. அதை பண்ணவரை வந்து பாத்தீங்கன்னா தண்டிக்கவும் வாய்ப்பு இருக்கு. என்னன்னா எல்லாரும் அந்த மாதிரிலாம் இல்லைங்க. இப்போ ஒரு ஆண் மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுதுன்னா அது உண்மையா பொய்யா யாரும் பாக்குறது இல்ல. டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா நானை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருது. பட் இதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு மேல ஒரு ஆண் வந்து பாத்தீங்கன்னா பாலியல் குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா அதை வந்து பாத்தீங்கன்னா யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா போயிடும். ஆனா அதே தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆண்க்கு வந்து பாத்தீங்கன்னா இது அப்படியே ஆப்போசிட்டா நடக்குது. இந்த விஷயத்தை எடுத்துதான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிறைய ஆண்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆண் உண்மை குரலை வந்து பாத்தீங்கன்னா எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. சோ இது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு டீப்பா போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல. ஆனா உங்களுக்கு ஒரு தப்பு அந்த இடத்துல நடக்குதுன்னா அந்த இடத்துலயே எல்லாரும் முன்னாடி வெளிப்படுத்தி அவங்களை வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல லாக் பண்றது ரொம்பவே நல்லதா இருக்கும். அந்த இடத்துல ஒரு ஆண் தப்பு பண்ணான்னு சொல்லிட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதை வெளிப்படுத்தும் போது அந்த இடத்துல உங்களுக்கு துணையா வந்து நிக்கிறதும் ஒரு ஆணாடா இருப்பான் எப்பவுமே. சோ அதனால ஒருத்தர் மேல ஃபால்ஸ் அலிகேஷன் வைக்கிறதுக்கு முன்னாடி 1க்கு 2 3 தடவை யோசிச்சுட்டு வைங்க.
இல்லை என்ன தெரிய வரும்னா நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நடந்துட்டு தான் இருக்குங்க. ஆண்கள் மேல ஃபால்ஸ் அலிகேஷன் வைக்கிறதுனா நிறைய இடத்துல நடக்குது. அதுக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் யோகியமாலாம் இருந்திருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி உங்ககிட்ட தப்பா நடந்துக்கிறவன வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்துட்டுனா கண்ணை மூடிட்டு அவனால வந்துட்டுனா உமன் கார்டு எடுத்து அடிக்கலாம். அதெல்லாம் வந்துட்டுனா தப்பே இல்லை. பட் இந்த மாதிரி தப்பு பண்ணாதவங்களுக்கு மேல ஃபால்ஸ் அலிகேஷன் வைக்கிறது அப்படின்னா ரொம்பவே தவறான விஷயம். இது நான் உதாரணமா சொல்லணும்னா வச்சுக்கோங்களேன். 5 மாசத்துக்கு முன்னாடி நான் இன்னொரு வீடியோ பார்த்தேன், இன்டர்நெட்ல தான் பார்த்தேன். ஒரு பொண்ணு வந்து பண்ணா பஸ் ஸ்டாண்ட்ல நின்று இருக்கும் தனியா அன்டைம்ல. அப்போ வந்து பண்ணா ஒரு ஆண் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா சுய இன்பம் செஞ்சுட்டு இருப்பான். அதாவது பஸ் ஸ்டாண்ட்லயே சுய இன்பம் செஞ்சுட்டு இருப்பான். அந்த வீடியோ ஒன்று பார்த்தீங்கன்னா வைரல் ஆச்சு. அந்த ஆணுக்கு ஒன்று பண்ணா தண்டனை கிடைச்சதா இல்லையான்னு தெரியல. அந்த ஆணு ஒன்று பண்ணா தற்கொலைலாம் ஒன்றும் பண்ணிக்கல. ஆனா தன் சுயமரியாதை ஒரு இடத்துல பாதிக்கப்படுது, நான் அந்த தப்பு செய்யலன்னு சொல்லிட்டு யோசிக்கிற ஒரு ஆண் ஒன்று பார்த்தீங்கன்னா மன அழுத்தத்துக்கு உள்ளாகி இந்த மாதிரி ஒரு தவறான முடிவு எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஒருத்தர் மேலே ஃபால்ஸ் அலிகேஷன் வைக்கிறதுக்கு முன்னாடி அது சரியா தப்பான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு வைங்க. நீங்க ட்ரெண்டிங் ஆகிறதுக்கு நிறையவே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வழிகள் இருக்கு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபால்ஸ் அலிகேஷன் உமன் கார்டு எடுத்து ஃபால்ஸ் அலிகேஷன் வச்சுட்டு ட்ரெண்டிங் ஆகும்னு சொல்லிட்டு எந்த ஒரு அவசியமே இல்லை. இப்போ ஒரு ட்ரெண்டிங்காக ஆசைப்பட்டு இப்போ அந்த பொண்ணோட லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 இயர்ஸ்க்கு காணாம போறது கூட நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்த பொண்ணை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.